மதுரை ராமராயர் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ சந்தனமாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம். மதுரை மதிச்சியம் பகுதியில் அமைந்துள்ள ராமராயர் மண்டபம் புளியந்தோப்பில் அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சந்தனமாரியம்மன், ஸ்ரீ வீரமாகாளியம்மன், ஸ்ரீ வரசக்தி விநாயகர், ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ நாகம்மாள், ஸ்ரீ கருப்பசாமி ஆகிய தெய்வங்களுக்கு ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகளைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடம்புறப்பாடாகி அழகர் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஆகிய புனித ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கோவிலை சுற்றி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கோவில் கும்பாபிஷேகமானது 12 வருடங்களுக்கு பிறகு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. கும்பாபிஷேகத்தில் அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட சுமார் 2000 பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சந்தனமாரியம்மன், ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவில் கமிட்டியாளர்களும் ராமராயர் மண்டபம் புளியந்தோப்பு பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.